உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டுல ஒருத்தர் இதே மாதிரி செட்டப் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் நியூயார்க்ல ஒருத்தர் வேலை கிடைக்க அங்க நியூயார்க் போயிருக்காரு. வேலையில ஜாயின் பண்ணிட்டு வந்து ஒரு சிட்டில வந்து வீடு வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் நியூயார்க் சிட்டில. அதுல நியூயார்க் விட்டு வெளிய வந்து வீடு தேடுறாரு. வேலை தேடி வீடு வாங்கிடுறாரு. அந்த வீட்டு ஓனர்ட்ட போய் கேட்கிறாரு. இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி யாரும் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காங்க. அப்ப நீங்க தான் வந்திருக்கீங்க. நானே வந்து 2, 3 வருஷம் ஆச்சு. அப்புறமா இன்ஃபர்மேஷன் சொல்லி அந்த வீட வித்துட்டு போயிடுறாரு. சோ அந்த வீட வாங்கிட்டு அந்த வீட்ல வந்து ஒரே ஆளா தான் இருந்திருக்காரு. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து இவருக்கு நிறைய ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி, அது பேய்லாம் கிடையாதுங்க. ஒரு மனுஷன் தான். ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி இந்த மனுஷன் ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்காரு. என்னன்னா, மேல வந்து அந்த ஃபால் சீலிங் மேல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்து போற மாரி இருக்கும். இவரு வந்து எலி அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாராம். இவருக்கு நைட் தூங்கிட்டு காலைல எந்திரிக்கும் வந்து, இவரு நைட் யாரோ வந்து உத்து பார்த்துட்டே அந்த மாரி ஃபீலிங்லாம் இருக்குமாம். இவரோட பிரஷ்லாம் வந்து யாரோ யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. பல்ல விளக்கிட்டு போயிருக்காங்க ஒரு பிரஷ்ஷ வச்சு அப்படின்ற மாரி ஃபீலிங்லாம் இருக்குமாம். சோ வந்து இது கடந்து போயிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஆபீஸ முடிச்சு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு பார்க்குறாரு, இவரு வீட்ட பூட்டுன உடனே, இவரு வீட்ல இன்னொரு கதவு சாத்துற சத்தம் கேட்குது. உடனே மேலலாம் தேடி பார்க்குறாரு. எல்லா வீட்லாம் ஃபுல்லா தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தோனே, வீட்டோட சீலிங்ல ஒரு ஆள் சீலிங் இருந்து மேல போறதுக்கு ஒரு கதவு ஸ்பேஸ் மாரி இருந்திருக்கு. இவரு சர்வீஸ் ஏரியாவா இருக்குமோ அப்படின்ற மாரி நெனச்சுட்டு என்ன பண்றாரு, ஃபோன வந்து அத நோக்கி வீடியோ எடுக்கிற மாரி வச்சுட்டு போயிடுறாரு. சோ மேல இருந்து எவனா கீழ வந்தானா, அது தெரியாத மாரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாரு. வச்சுட்டு போன உடனே அடுத்த நாள் காலையில வந்து எந்திச்சு பார்க்குறாரு. விடிய காத்தால 2:43 மணிக்கு மேல இருந்து ஒருத்தவன் கீழ இறங்கி வந்திருக்கான். ஒல்லியா ஒருத்தவன் கீழ இறங்கி வந்திருக்கான். இறங்கி வந்தவன் இவரோட பிரஷ்லாம் யூஸ் பண்ணி இவரோட சாப்பாடுலாம் சாப்பிட்டு திருப்பி மேல ஒரு 5 மணிக்கு வாக்குல மேல போய் தூங்கிட்டு இருந்திருக்கான். இது காலைல பார்த்தோனே ஷாக் ஆயிடுச்சு. இவரு போயிட்டு போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் குடுத்து, போலீஸ்ல வந்து இவர பிடிச்சுட்டு போயிட்டாங்க. சோ உங்க வீட்லயும் மாடு இருந்தா ஜாக்கிரதையா இருங்க.